பீகாரின் ரூபாலி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைக்கு அதற்கான முடிவுகளும் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்திருக்கிறார். முன்பாக அங்கு ஆளும் ஐக்கிய ஜனதா தளமும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் மாறி மாறி முன்னிலை பெற்று வந்த நிலையில் தற்போது சுயேட்சை வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமா 12 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது பீகார் மாநிலத்துடைய இந்த ரூபாலி தொகுதிக்கு நடக்குது. இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய அபிஷியல் டேட்டா படி பார்த்தா 7 சுற்றுகள் நிறைவடைஞ்சிருச்சு. இந்திய தேர்தல் அப்படின்றது எப்பவுமே பல சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ளடக்கியது அப்படின்றது மீண்டும் இந்த மாதிரியான தருணங்கள் போதுதான் அது மீண்டும் மீண்டும் உறுதியாகிறத பார்க்க முடியுது. சுயேட்சை வேட்பாளரான சங்கர் சிங் இப்போ முன்னிலையில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 37,137 வாக்குகள் பெற்று 1000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவர் தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறாரு.